ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள நீங்க வந்து உங்கனால என்ன முடியுமோ, அதாவது மெத்தை, நாற்காலி, ஆசனம், பலகை இருக்கு இல்லைங்களா? அதுதான் ஆசனம் சொல்லுவாங்க. பலகை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, முத்து, பவளம் இதெல்லாம் தானம் குடுக்கலாம். அந்த அளவுக்கு வசதி இருந்துச்சுன்னா. இல்லைன்னா விட்டுருங்க. அதாவது ருத்ராட்சம், துளசி மாலை இதெல்லாம் கூட குடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு நீங்க குடுக்கலாம். இத குடுக்கறது மூலியமா என்ன அப்டின்னா, 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு வராது. நல்ல காசு பணம் புழங்கும். அதே மாரி தொழில்ல நல்ல விருத்தியாகும். ஹெல்த் ரீதியா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்ல பூரணமான ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி விபத்து, கண்டம் இந்த மாரிலாம் ஆகாது. நல்ல சுபிக்ஷமா இருக்கும். 1 வருட காலம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமா இருக்கும். இத முடிஞ்ச அளவுக்கு உங்கனால யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களுக்கு செய்யுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று அங்க சிவபெருமான வழிபாடு பண்ணதுக்கப்புறம் இந்த தானங்கள்லாம் குடுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்டின்னா, நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியவர் சுக்கிரன் 2 குடையவர். அதே மாரி பாக்கிய ஸ்தானாதிபதி சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா, சுக்கிரனுக்கு இருக்கு. உங்க ராசிய பொறுத்தவரைக்கும். அதனால அவரு வந்து என்னன்னா 7ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. சூப்பரான அமைப்பு. அதே மாரி சூரியன், சனி சரிங்களா? அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், அதே மாரி நல்ல தொழில்ல வெற்றி கிடைக்கணும், நல்ல லாபம் கிடைக்கணும், உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல காசு பணம் வரணும், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கணும்னா, குலதெய்வ வழிபாட பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு நன்மைய குடுக்கும். அதனால கன்னி ராசிக்காரங்க இந்த மாசம் எப்பல்லாம் கோச்சாரத்துல சூரியனும், சனியும் ஒண்ணு சேருதோ, அது எல்லா ராசிக்காரங்களுக்குமே வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு முக்கியமா கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 5ஆம் அதிபதியே உங்களுக்கு சனி தான். அவர் சூரியன் கூட சேரும்போது, முன்னோர்களுடைய ஆசிகள், அதே மாரி பித்ருக்களுடைய ஆசிகள், குலதெய்வ ஆசிகள் இது இருந்தாலே ஈஸியா எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்ணிடலாம். ஒருத்தருக்கு சக்சஸ் கிடைக்கல, கைக்கு வந்து பக்கத்துல வந்துட்டு தட்டி போகுது அப்படின்னாலே, இந்த குலதெய்வ அனுகிரகம் இல்லாம இருக்கிறது, முன்னோர்களுடைய ஆசிகள் இல்லாம இருக்கிறது, பித்திருக்களுடைய ஆசிகள் இல்லாம இருக்கிறது, பித்திருக்கள் அதிருப்தியா இருக்கிறது, இதெல்லாம் தான் காரணமா இருக்கும். இத சரி பண்ணிட்டாலே கட்டாயம் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த வழிபாட நீங்க பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த குலதெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. எந்தவித கவலையுமே வேண்டாம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களே செவ்வனே செஞ்சா எல்லாமே உங்களுக்கு நன்மையா நடக்கும். இந்த மாசம் ரொம்ப அனுகூலமா தான் இருக்குது. கண்டச்சனின்னு சொல்றீங்களே, பரிகாரம் பண்ணிக்கணும். அதெல்லாம் இல்லைங்க. சனி வந்து உழைப்பவர்களுக்கு எப்பவுமே கெடுபலன குடுக்க மாட்டாரு. நீங்க வந்து ஒரு விஷயத்த செஞ்சோனே சக்சஸ எதிர்பார்த்தா, அதாவது சில பேர்லாம் சொல்றாங்க, "பரிகாரம் போட்டு மேடம் செஞ்சுட்டேன். இது எப்ப இருந்து ரெடி ஆகும்?" அப்படின்னு கேட்கறாங்க. என்னதான் பதில் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு நீங்க கும்பிடாமயே இருக்கலாம். அதாவது உங்களுடைய ஒர்க்க செஞ்சுட்டே இருங்க. தடை தாமதம் வந்தா அதுக்கு தான் வழிபாடு. சரிங்களா? மனசுல ஒரு பிடிமானம் வேணும்ல, ஒரு நம்பிக்கை வேணும்ல, அதுக்கு தான் இறைவன நம்ம வழிபாடு பண்ணிக்கிறோம். நமக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாத அதாவது நம்மளுடைய பெற்றோர்கள விட்டுருங்க. கன்னிராசிக்கு நான் பொதுவா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம நம்மளுடைய வளர்ச்சியில சந்தோஷப்படுறவங்க யாருங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு கணவனோ, மனைவியா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. குழந்தைகளா இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. யாரா இருப்பாங்க மேக்ஸிமம் பெற்றோர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது தெய்வம் தான். ஸோ தெய்வம் வந்து நம்மளுடைய வளர்ச்சியில சந்தோஷப்படும். நம்மகிட்ட இருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் எதிர்க்காது. "நீ போய் விளக்கு போடு." நம்ம போய் விளக்கு போடுறோம் பார்த்தீங்களா? அந்த விளக்குக்காக தெய்வம் காத்துக்கிட்டு இருக்கா? இல்லைல்ல. ஸோ இந்த மாரி கேட்கிறவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. "இந்த விளக்கு போட்டேன். இது எப்ப இருந்து வேலை செய்யும்?" அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க பரவால்ல. உங்களுடைய கெரியர்ல, உங்களோட பிசினஸ்ல இது எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கட்டாயம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உறுதி. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடினமான குரு. சரிங்களா? இந்த சனி வந்து ஒரு கடினமான குருவா இருக்கனால, நம்மளுடைய வாழ்க்கை அதாவது இப்ப சோதிப்பாரு. ஆனா இந்த சோதனையெல்லாம் நம்மளுடைய சாதனைக்காக மட்டுமே அப்படி நீங்க நெனச்சுட்டாலே, கட்டாயம் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிறத மைண்ட் செட்டப் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். 10 கூடைய புதன் வந்து ராகுவோட சேர்ந்து சரிங்களா? உங்களுக்கு 3 கூடிய செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க 6ஆம் இடத்துல. ஸோ தொழில் ரீதியா நீங்க என்னன்னா கடினமான உழைப்ப போட்டா கட்டாயம் ஒரு சக்சஸ் கிடைச்சிற போது. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம், ஒரு நல்ல அதிர்ஷ்டம், தொழில் மூலியமா நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
10ல இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்த பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்ல வந்து கொஞ்சம் இப்ப இந்த 4ஆம் இடத்த சனியும் பார்க்கறதுனால தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 4ஆம் இடத்த வந்து சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. ஏற்கனவே உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் சின்னதா வந்து ஒரு தடை அல்லது ஒரு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில வழிபாடுகள பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அது சரியா போயிருங்க. ஆனா பிசினஸ் ரீதியா நெறைய வந்து உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. காசு, பணம் அப்படிங்கிறது நிரந்தரமா வந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாவே இந்த பிரச்சனைகள் இருக்கனால, கொஞ்சம் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மனச தளர விட்டுறாதீங்க. எங்கேயோ நடக்கிறதுக்கு எனக்கு வந்து கண்டசனி நடக்கிறனால தான் எனக்கு தான் கஷ்டமா இருக்குன்னு, கண்ண மூடிட்டு இருட்டாயிருச்சு உலகமே அப்படின்னு நீங்க நெனைக்காதீங்க. இது ஆல் ஓவர் வேர்ல்டு. கன்னிராசிக்காரங்க மட்டும் கிடையாது. கன்னிராசிக்காரங்க மட்டும் கிடையாது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிசினஸ் பண்றவங்களுக்கும் சின்ன சின்ன டிராபேக் இருக்க தான் செய்யுது. ஸோ அத ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பாசிட்டிவா மூவ் ஆன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்புங்க. 6ல ராகு உங்க ராசி அதிபதியே திடீர்னு ஒரு ப்ரமோஷனோ அல்லது வேலை மாற்றமோ இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் இப்ப கிடைச்சிரும். ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். அதே மாரி ஒரு வேலை மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, டிராவல் பண்றது, இந்த மாசம் ஒர்க் பிரஷரும், அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். காசு, பணம் நெறைய சம்பாரிக்க முடியும். பாக்கிய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து உங்க ராசிய பார்க்குறாரு. ஒரு பண ஈர்ப்பு சக்திங்கிறது எந்த மாசமும் இல்லாம, இந்த மாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல காசு, பணம், நிரந்தரமான வருமானம்ங்கிறது உறுதியாக இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அ படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல தேர்ச்சி பெறுவீங்க. சனியுடையது வந்து சோம்பேறித்தனத்த குடுக்கும். சனியுடைய பார்வை வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா 7 மணி வரைக்கும் தூக்கம் வரும். ஆனா இது எல்லாத்தையும் இந்த 1 மாத காலகட்டம் ஒதுக்கி வச்சுட்டு படிங்க. நீங்க படிச்ச இதே கொஸ்டினே அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருபலம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்துக்கு கல்வி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. சனியோட பார்வையும் இருக்கு. டைரக்ஷன் அப்படியே மாறும். டைவர்ட் ஆவீங்க. போய் ரீல்ஸ் பார்க்கலாமா? செல்ஃபோன் பார்க்கலாமா? வெப் சீரிஸ் பார்க்கலாமாங்கிற மாரி வரும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல மார்க் எடுப்பீங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாவே வந்து இன்டெலிஜென்ட். அதாவது ஒரு விஷயத்த வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதாம, கிரகிச்சு புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓனா நீங்க எழுதுவீங்க. படிப்புங்கிறத தாண்டி செயல்பாடுங்கிறதுல ரொம்ப இன்டெலிஜென்ட்டா செயல்படக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அதனால ஈஸியா எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சுருவீங்க. நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல மார்க் எடுத்து, நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு தான் கன்னிராசிக்கு இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் கன்னிராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம். 7ஆம் இடத்துல சுக்கிரன். கணவன் வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. ஒரு பார்ட்னர், ஆப்போசிட் ஆளுங்க எல்லாமே 7ஆம் இடத்த குறிக்கக்கூடியது. ஸோ நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல நல்ல திறமைகள் இருந்தா, ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டோ அல்லது சேல்ஸ் ஃபீல்டோ எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக காசு அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு வந்துரும். ஏன்னா சுக்கிரன், சந்திரன பார்க்கும்போது ஈர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து மிகப்பெரிய லெவல்ல வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த மாசம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான மாசம் தான் பெண்களுக்கு. வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. இந்த காலகட்டத்தில போய் நான் கோல்டு எடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்காதீங்க. அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, கூரைய பிச்சுட்டு கூட வரும். அந்த மாரி விபரீத ராஜயோகம்னு ஒண்ணு இருக்கு. 12 கூடைய சூரியன், சுக்கிரன், அதுக்கப்புறம் 5 கூடைய சனி. 9ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கையா இருக்கு. இந்த கூட்டு கிரக சேர்க்கைங்கிறது வந்து உங்களுக்கு கன்னிராசிக்கு ஒரு ஆதாயமா இருக்கு. அது ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். அந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கனால, உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. தயவு செய்து எந்த வாய்ப்பு வந்தாலும் கரெக்ட்டா கப்புன்னு புடிச்சு அத செஞ்சுருங்க. அதே மாரி சனி 7ஆம் இடத்துல இருக்கு, சூரியன் இருக்கு. கணவர்கிட்ட பார்த்து பேசுங்க. செலவு வைக்காதீங்க அதிகமா. ஓகேங்களா? அதாவது சேமிச்சு வைங்க. ஒரு செலவு பண்ணாலும், ஒரு கோல்டு வாங்குறது, ஒரு லேண்ட்ல போடுறது, அந்த மாரி காசு பணம் வரும்போது, அத இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்திக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்களே ரொம்ப புத்திசாலின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ, அதனால வீண் விரயங்கள் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் என்னுடைய கடமைய சொல்லிடணும். 7ஆம் இடத்துல சனி வந்திருக்கனால, குறைகள் கணவருடைய குறைகள அதிகமா எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது உறவுகள்ல விரிசல ஏற்படுத்தும். அதனால கவனமா இருந்துக்கங்க. மெயினா வந்து மேரேஜ் உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க. திருமணம் கன்னிராசி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்க அமைப்பு. திடீர்னு திருமணம் ஆகுறதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல லவ் மேரேஜ் ஆகுறது, இந்த மாரி அமைப்பு கன்னிராசிக்கு நெறைய பேத்துக்கு இருக்கு. அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. 5 கூடையவர் வந்து சுக்கிரன் ஓட சேர்ந்து இருக்கனால, உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து இருக்கனால புத்திர பாக்கியம் இருக்கு. திருமணமாகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, ஒரு குலதெய்வ வழிபாடெல்லாம்
பண்ணீங்கன்னா, அந்த இது வந்து சக்சஸ் ஆயி குழந்தை பெறதுக்கு உண்டான புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அமைப்ப குடுத்துர்றாரு. பொதுவாவே இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு தாயார் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. பூர்வீகத்துல இருக்கக்கூடிய வில்லங்க பிரச்சனைகள்லாம் மாறி, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கணவன் வழி ஆதாயம், மனைவி வழி ஆதாயம் இருக்கு. பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி குடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்க ராசி அதிபதி ராகுவோட சேர்றாரு. அஷ்டமாதிபதி செவ்வாயோட சேர்றாரு. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேல செவ்வாயும், சனியும் சேர்றனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும். பெண்களா இருந்தா சமைக்கும்போது, மின் சாதனங்கள இயக்கும்போது திடீர்னு ஒரு ஷார்ட்டோ அடிச்சிடலாம். அல்லது வந்து நீங்க தாளிக்கும்போது எண்ணெய் மேல பட்டு கொப்பளிச்சுக்கலாம். திடீர்னு விபத்து, அதாவது சின்னதா ரத்த காயம் இந்த மாரி ஆகுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. தெய்வ அனுகூலத்த பெற்றுக்கங்க. குருநாதர் வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிரும். மைண்ட் சரியில்ல, கன்ஃப்யூஸா இருக்கு, பிரஷரா இருக்கு அப்டின்னா, வண்டி வாகனங்கள நீங்க இயக்காதீங்க. ஒரு ஆக்டிங் டிரைவர போட்டு போங்க. அதான் ரொம்ப நல்லது. அல்லது காமனா இருக்கக்கூடிய ட்ரெயினு, ஃப்ளைட்டு, பஸ்ஸுல போங்க. அதான் உங்களுக்கு சேஃபு. சரிங்களா? அதே மாரி ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாசம் மருத்துவ செலவு, மருத்துவ விரயங்கள் இருக்கு. ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகத்தையும் குடுப்பாரு. இந்த காலகட்டத்துல வர காலத்துல வெளிநாடுன்னு சொல்றீங்களேன்னா, அமைப்புகள் இருக்கு. வெளிமாநிலம் பிரயாணங்கள் இருக்கு. அதெல்லாம் அனுகூலமா இருந்தா யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா, சொந்த ஊர்லயே இருந்துக்கங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், வழக்குகள்ல வெற்றி, கடன் பிரச்சனைகள்லருந்து நிவர்த்தி குடுக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த மாசம் தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. முக்கியமா தாயுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். உங்களுக்கு திடீர்னு நீங்க நல்லா இருப்பீங்க, மயக்கம் வர மாரி இருக்கும், படபடன்னு இருக்கும். அந்த மாரி ஏன்னா சூரியன், சனியோட சேரும்போது நோய் எதிர்ப்பு ஆற்றல குறைச்சிரும். அப்போ நீங்க நல்ல சத்துள்ள உணவ சாப்பிடணும். சரிங்களா? இது வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்து அந்த அளவுக்கு காசு வந்துரும். அந்த மாரி அமைப்பு கன்னி ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைகளுக்கு இருக்குது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து நெறைய உங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள்லாம் புக் ஆகும். அதே மாரி வெளியூர் மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள இது பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கிறது. நெறையா உங்களுக்கு ப்ரோகிராம் ஃபிக்ஸ் ஆகுறது, உங்களுடைய திறமைகள மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதனால மன மகிழ்ச்சி, காசு, பணம் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலைத்துறையில சேர்ந்தவங்களுக்கு நல்ல காசு, பணம் ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த மாசம் ஒர்க் பிரஷர் கூடுதலா இருக்கும். 12 குடையவரும், 6 குடையவரும், 5 குடையவரும் ஆகிய சனியும், சூரியனும் சேருது. பாக்கிய ஸ்தானாதிபதியும், வருமான ஸ்தானாதிபதி சுக்கிரனும் சேருது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயும் வந்து சேருது. இதெல்லாம் ஒரு கூட்டு கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லது. ஃபேவர குடுக்கும். ஆனா என்ன பண்ணும் அப்டின்னா, அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா கண் முன்னாடி வந்து அப்படியே ஜிலேபி, ஜாங்கிரி, பூந்தி, லட்டு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான். அதாவது உங்களுக்கு தூக்கமும் வரும். ஏன்னா 12 குடையவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. அயன, சயன, போகம்ன்னு சொல்லக்கூடிய அயனம்னா தூக்கம். சரி, சயனம்னா தூக்கம். அப்போ தூக்கமாவும் வரும். ஏன்னா உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்திருக்கனால, கொஞ்சம் உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கலாமான்னு ஏன்னா சனியும் உங்களை பாக்குது. அப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதாவது மனசு ஸ்பீடா போவும். உடம்பு ஒத்துழைக்காது. அதுதான் இங்க பிரச்சனையே உங்களுக்கு. ஒர்க் பிரஷர் நெறைய இருக்கும். கன்னி ராசிக்கு இயல்பா இது ஒரு இது இருக்கும். மைண்ட் ஸ்பீடா இருக்கும். ஆனா மனசு ஒத்துழைக்காது. அதான் பிரச்சனையா இருக்கும். அதெல்லாம் பீட் பண்ணி தான் வந்தாகணும். வேற வழி கிடையாது. ஆனா ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். உயர் அதிகாரியுடைய அழுத்தங்கள் இருக்கும். காசு, பணம் நெறைய சம்பாரிக்க முடியுங்க. இந்த காலகட்டத்தில ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள பொறுத்தவரைக்கும் சூப்பரான டைமு. நீங்க வந்து திடீர்னு ஒரு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள வாங்குவீங்க. உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படும். நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். ஆனா ஒர்க் பிரஷரும் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ஹெல்த் ரீதியாவும் பார்த்துக்கணும். உடல்ல நீங்க அதாவது 24 ஹவர்ஸுமே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. தூங்குறதுக்கு டைம் குடுத்து, அதுக்கு தகுந்த மாரி 8 ஹவர்ஸ் தூங்கிக்கங்க. இதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த காலகட்டத்தில சூரியன், சனி சேரும்போது என்ன ஆகும் அப்டின்னா, திடீர்னு மயக்கம் வரும்.
அது நோய் எதிர்ப்பாற்றல் குறையும். நீங்க அத்திப்பழம தேன்ல ஊற வச்சுலாம் சாப்பிடுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல இது. நீங்க சுகர் இருந்துச்சுன்னா டாக்டர்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு சாப்பிட்டுக்கங்க. நான் பாட்டுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. நான் டாக்டரேட் கிடையாது. பிஹெச்டி அஸ்ட்ராலஜில தான். டாக்டர் கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நெறைய பேத்துக்கு இருக்கு. சனி, சந்திரன பார்க்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட் இருக்கு. கன்னியா ராசி, கன்னியா லக்னத்துக்கு கண்ண மூடிட்டு சொல்லலாம், பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிரும். ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன ஜாதகத்துல திசாபுத்தி ஓடுதுன்னு பார்த்து, அதுக்கு தகுந்த மாரி பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. அது வந்து நல்ல ராசி பலன பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு உங்களுக்கு ஒரு பொறுப்பு குடுக்கலாம், அல்லது ஒரு சீட் குடுக்கலாம். நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளா இருக்கு. குரு பலமும் இருக்கு. குரு பதவி ஸ்தானத்த பார்க்குறாரு. அடுத்து வரக்கூடிய குரு கூட 11ஆம் இடத்துலருந்து லாபஸ்தானத்துக்கு தான் வராரு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளா இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு இந்த மாசமே வந்து ஒரு நல்ல ராஜயோகமும், அதிர்ஷ்டமும், பாக்கியமும் இருக்கக்கூடிய மாசமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.